இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த கஞ்சியில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. இது எப்படிங்கிறத பார்ப்போம். பாசி பயறு கொஞ்சமாக ஒரு கையளவு எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு ப்ரெஷர் பேனில் வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் முருங்கைக்கீரை, தேங்காய் பால் ஒரு 200 ml, 1 கப்பு ராகி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த முருங்கைக்கீரையை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இந்த ராகி மாவை நல்லா தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டு ஒரு கனமான பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. வெந்த உடனே இந்த அளவுக்கு கெட்டியாயிரும். ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றுறதுனால இந்த அளவு கெட்டியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஒரு கப்பு 200 ml கப்பில் 1 கப் அளவு தேங்காய் பாலை நீங்கள் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கிண்டி விட்டு கட்டி சேராமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா முருங்கைக்கீரை நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்குறோம், அதை சேர்த்துக்க போகிறோம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அந்த முருங்கைக்கீரையை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த கீரை உப்பு போடாமல் நீங்கள் வேக வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாவு கூட நம்ம வேக வைக்கலை. ஏன்னா மாவு வந்து டக்குன்னு வெந்துடும். முருங்கைக்கீரை கொஞ்சம் வேக டைம் எடுக்குங்கிறதுனால தனியாக தண்ணியில் கொஞ்சமாக வேக வச்சு அதை இதில் இப்போ கலந்துருக்குறோம். இப்போ இது எல்லாம் வெந்து இந்த அளவு கன்சிஸ்டன்சி வந்த உடனே இந்த வேக வச்சுருக்கிற பாசி பயறையும் நீங்கள் இதில் கலந்துடலாம். இப்போ இதில் எல்லா சத்துமே இருக்கும். பயறு, கீரை, கேழ்வரகு எல்லாம் சேரும்போது ஒரு நல்ல சத்தான கஞ்சியாக இருக்கும். இந்த கஞ்சியில் கடைசியாக ஒரு 2 ஸ்பூனு நெய்யும் விட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் ஒரு நாளைக்கு தேவையான எல்லா சத்துமே உங்களுக்கு கிடைக்கும். என்ன சத்து கிடைக்கலன்னா நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாளாவது குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பாக செய்து கொடுங்க.